ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சூஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆத்தென்டிக்லாம் கிடையாது. இது நார்மலாக சமைக்க தெரியாதவங்க கூட, கிச்சன் பக்கமே போகாதவங்க கூட எப்படி சூப்பராக சிக்கன் பிரியாணி செய்யலாங்கிறத ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் கிட்டே எடுத்துக்கிட்டேன். எடுத்து தின் சைஸில் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனே தெரில, ரொம்ப கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப மனசில் ரொம்ப இறுகின மாதிரி இருந்தது. நம்ம அப்படியே உட்காந்துட்டு தான் செட் ஆகாது, விட்டு அழுதுருவோம். நம்ம எந்திரிச்சு ஏதாவது நம்மளாக குக் பண்ணி ஏதாவது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு தான், நம்மளை என்கேஜாக வச்சுப்போன்னு சொல்லிட்டு தான் நான் சமைக்க ரெடி பண்ணிட்டேன். ஓகே, சிக்கன் வாங்கிட்டு வர சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்பாவை சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு பர்சனலாக நிறைய பேருக்குமே இருக்கும், கோவமாக இருந்தால் இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தால் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும், எங்கேயாவது வெளில போய் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். பட் நான் எங்கேயும் வெளில போய் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு தோணாது. நான் சமைச்சு நான் சாப்பிட்ணும், அதான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம தக்காளியும் எடுத்துக்கிட்டு தின் சைஸில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் சிக்கன் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் டேங்கியாக இருக்கும், அது அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்தால் தக்காளி சாதம் மாதிரி போயிடும். அதனால் ஒரு சின்ன சைஸ், நார்மல் சைஸில் உள்ள, மீடியம் சைஸில் உள்ள தக்காளி ஒரு 4 தக்காளி கிட்ட நான் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு சைடில் கேக் ஆர்டர்ஸும் நிறையவே இருந்தது. பட் அதில் நாளைக்கு தான் கேக் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸ்பான்ஸ்லாம் நைட்டு தான் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் மதியானம் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதோடு சேர்த்து பழுத்த மிளகா ஒரு 4-5 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பிரியாணி இலை நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த பிரியாணி இலை நிறைய பேர் வீட்டில் இருக்கலாம், பட் இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65க்கு மேக்னேட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேக்னேட் பண்ண ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவரு, பூண்டு நச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கனில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் கேர்டும் எக்ஸ்ட்ரா எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஊறட்டும். நம்ம பிரியாணிலாம் செஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா சிக்கனில் நல்லா ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 kg தான் பிரியாணி செய்கிறதுனால சின்ன குக்கரில் எடுத்துக்கிட்டேன். பட் இந்த குக்கர் எனக்கு பத்தவே இல்லை. நான் ஏன்டா எடுத்தேன், கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே எடுத்து சமைச்சிருக்கலான்னு தோணுச்சு. சரி, கொஞ்சம் தானே சமைக்கிறோம், குக்கர்லேயே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆயில் சேர்த்துக்கிட்டு கீலாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம், எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும், பழுத்த மிளகாவையும், ஆனியன் ஸ்லைஸ் பண்ணதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரையும் நம்ம சாட்டே பண்ணி எடுக்கணும். இது நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். அன்னாசி பூலாம் எனக்கு ஸ்மெல் அவ்வளோவெல்லாம் பிடிக்காது. அது வாயில் தடுப்புறது எனக்கு பிடிக்காது. அதனால் 1-2 லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பிரியாணி இலை தான் நான் நல்லா ஒரு இலை ஃபுல்லாக கட் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிப்பேன். அதோடய ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாய் விட்டு பிரியாணி மாதிரி அந்த ஸ்மெல் கிடைக்கும் அந்த பிரியாணி இலையில்.
இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்மளோட ஆனியனை வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம வெங்காயத்தை சும்மா கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியை போடக்கூடாது. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதங்க விட்டுறணும். நல்ல வெங்காயம் சாட்டே ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணணும். 1/2 kgக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது போனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணால் அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். எல்லா ஃப்ளேவரும் உள்ளுக்குள்ளே இறங்கி நல்லாவே சூப்பராக இருக்கும். நான் சிக்கன் 65க்கு வந்து ரொம்ப கம்மியான பீசஸ் தான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பீசஸ் வந்து சிக்கன் பிரியாணியில் தான் போட்டிருக்கேன். நான் 1/2 kg பிரியாணிக்கு வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடாதீங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கர்ட் எடுத்து ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இது செய்கிற மெத்தட்லாம் சிம்பிள் தான். நம்ம முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம 1/2 hourல வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பிரியாணினாலே தம் தான் போட்டு எடுப்பேன். குக்கரில் விசில் விட மாட்டேன். அது எனக்கு செட் ஆகாது. மேபி செட் ஆனாலுமே எனக்கு அந்த விசில் விட்டு அந்த விசில் தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. தம் போட்டால் எனக்கு பர்ஃபெக்டாகவே வரும். அதனால் தம் போட்டு எடுத்துடுறது. நான் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா நம்ம சேர்த்து எடுத்து சாப்பிட்றலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லிலாம் போட்டு தக்காளிலாம் போட்டு ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஆட் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா சீரகத்தூளும் சோம்புத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ண மாட்டேன். பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். அந்த பிரியாணி மசாலாவுக்கு வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு நீங்கள் நல்லா நுணுக்கி அரைச்சி வச்சிட்டிங்கனாலே பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணால் தான் அந்த சிக்கனில் வந்து நல்லா ஜூஸி இறங்கும். நான் சிக்கன்லாம் நல்லா வதங்கட்டும்னு நல்லா சாட்டே பண்ண வச்சுட்டு சைடில் வந்து வெசல் வாஷிங்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதை தனியாக ஒரு ஓரத்தில் போட்டு விளக்கிட்டு இருந்தோன்னா செட் ஆகாது. இது வதங்கிட்டு இருக்கும் போதே சைடில் பாத்திரத்தெல்லாம் ஒன்றா போட்டு விளக்கிட்டோம் அப்படின்னா சமைச்சும் முடித்த மாதிரி இருக்கும், வேலையும் பார்த்து முடித்த மாதிரி இருக்கும். நம்ம சமைச்சு முடித்த உடனே போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும்.
சைடில் முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேக் பேஸ்க்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சைடில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் 1 கப்பு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். துளசி அரிசி நான் எடுத்துக்கிட்ட அரிசி. அதில் வந்து இந்த 1 கப்பில் வந்து நான் 1.5 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தண்ணி ஆட் பண்ணும் போதே ஒரு டவுட்டு, இந்த பாத்திரம் வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு பத்துமா பத்தாதான்னு. ஆனால் எனக்கு பத்தாதுன்னு தெரியும். ஆனால் ரொம்ப தைரியத்தில் வந்து நான் சமைச்சிட்டு இருந்தேன். நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சமைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ரொம்ப அகலமான பாத்திரத்தில் சமைச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போட்டுற வேண்டியதான். நம்ம பாஸ்மதி அரிசினா ஊற வைக்கணும். அரிசி ஒரு 10 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். நம்ம துளசி அரிசினா ஊற வைக்க தேவையில்லை. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சிக்கன் நார்மலாகவே சீக்கிரம் வெந்துடும். மட்டன் வேகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். சிக்கன் நார்மலாகவே வெந்துடும். அதனால் அரிசி ஆட் பண்ணிட்டேன். அந்த பாத்திரம் பத்தாதுன்னு தெரியும். அதை முன்னாடியே மாற்றி இருந்துக்கலாம் நினச்சா. அது எப்படி அடிப்பட்டு தானே திருந்துவோம், அந்த மாதிரி தானா. சரி பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பாத்திரம் பத்தலை. நம்ம அரிசி வேக எனக்கு பாத்திரம் பத்தவே இல்லை. நான் எடுத்துகிட்டு வந்த முடி செட் ஆகலை. பட் மேனேஜ் பண்ணி நான் இன்னொரு முடி எடுத்துகிட்டு வந்து அதை மூடி நான் தம் போட்டேன். ஆனால் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு பாத்திரம் மாற்றி இருந்துருக்கலாமோ, எடுத்து என்னால் கிண்ட முடியல. அப்படியே எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஹாட் பாக்ஸில். எடுத்து என்னால் கிண்டிலாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, அரிசி போட்டு இது வெந்துட்டுருக்க சைட் கேப்பில் வந்து சிக்கன் 65 பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன். நான் சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன் எப்போதுமே. நம்ம மீன் வறுவலுக்கு எப்படி வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் ஊற்றுவோமோ அந்தளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொரிக்க மாட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் சிக்கன் பொரிச்சிட்டு கேப்லேயே சிக்கன் போட்டுட்டு நான் மாம்பழம், என் வாய் சும்மா இல்லை, சரி மாம்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாம்பழம் கட் பண்ண போயிட்டேன். அந்த மாம்பழம் கட் பண்ண கேப்பில் வந்து சிக்கன் பாதி கருகிருச்சு. சரி விடு, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு சிக்கனை பாதி பொரிச்சு எடுத்துட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட்லேயும் சிக்கன் பிரியாணிக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணி தம் போட்டாச்சு. தம் போட்டதுக்கப்புறம் சரி சிக்கன் 65 கொஞ்சம் பரட்டி போடலாம், நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
மாம்பழம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, அந்த வாட்டி மாம்பழ சீசனு. போன வாட்டி நான் மாம்பழ சீசன் வந்து மாம்பழமே சாப்பிடல, அவ்வளோவெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் சாப்பிடல. பட் இந்த வாட்டி மாம்பழ சீசன் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கா தோணுது சாப்பிடக்கூடாது வேண்டான்னு. பட் என் மனசு கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 2 மாம்பழமாவது கம்பல்சரி சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு பேட்ச் சிக்கன் 65 போட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, அதை போட்டு எடுத்துகிட்டு சைடில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம் போடும் போது 1 டேபிள் ஸ்பூன் கீயும் பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லி புதினாவையும் மேலே போட்டு நம்ம தம் போட வேண்டியதான். அந்த தம் போடுறதுக்கு வந்து இடிக்கல் தான் யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும், தம் நல்லா வரும். அதை எடுத்து போட்டு, ஏன்னா சின்ன 1/2 கிலோ தானே, சின்ன குக்கர் தானே, அதனால் அதை எடுத்து போட்டு தம் போட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ரெடி ஆயிரும், சூப்பராகவே ரெடி ஆயிரும். எனக்கு சூப்பராகவே ரெடியாக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து அந்த பாத்திரம் எனக்கு பத்தலை, அது மட்டும் தான் மிஸ்டேக்கு. அப்படியே எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. எடுத்து என்னால் கிண்டலாம் முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சைட் பை சைடு சிக்கனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தம்பையும் உடச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைசஸ்லாம் நான் அதிகமாக சேர்க்கல. இந்த சம்மர் டைம் வந்து ஸ்பைசஸ்லாம் சாப்பிட பிடிக்கல. ஸ்பைசஸ்லாம் கம்மியாக ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. சைட் பை சைடு க்ளீனும் பண்ணிட்டேன், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு. சடனாக வந்து ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஸ்பைசஸ்லாம் கம்மியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.